வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். சென்டாக் நிதி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த காசாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரண். விசாரணை நடத்த விஜிலன்ஸ் போலீஸ் தீவிரம். விற்பனை மையத்தில் திருட்டு. இரவில் காயப்படும் புது துணிகள் தொடர்ந்து திருட்டு போவதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. அரசு பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்க உத்தரவு. 6 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் சீருடைகள் முதல் வாரத்திலேயே விநியோகம். இனி விரிவான செய்திகள். சென்டாக் கல்வி நிதி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த காசாளர் சரண் அடைந்துள்ளதால் அவரிடம் விஜிலன்ஸ் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். புதுவையில் சென்டாக் மூலம் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கு தேர்வாகும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதியில் முறைகேடு நடந்தது. 29 மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 19,70,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மோசடியில் ஈடுபட்ட உயர்கல்வித்துறை காசாளர் முருகவேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது பற்றி சிஐடி போலீசார் விசாரணை நடத்த அப்போதைய தலைமை செயலர் சத்யவதி உத்தரவிட்டார். இதற்கிடையே 98 மாணவர்கள் தங்களுக்கு பணம் வரவில்லை என்று முறையிட்டனர். அரியர் வைத்த மாணவர்கள் பெயரிலும் பணம் பெறப்பட்டுள்ளது. பூ விற்கும் பெண்ணுக்கு ரூபாய் 6,28,000 சென்டாக் நிதி சென்றுள்ள திடுக்கிடும் தகவல் வெளியானது. எனவே வங்கி அதிகாரி உடந்தையுடன் மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து இவ்வழக்கு தலைமை செயலர் உத்தரவுக்கிணங்க விஜிலன்ஸ் எஸ்பி சண்முகம் தலைமையிலான அதிகாரிகள் விசாரித்தனர். தலைமறைவான காசாளரை பிடிக்க பல்வேறு இடங்களில் முகாமிட்டு தேடினர். ஆனால் ஆண்டு கணக்கில் தலைமறைவாக இருந்த காசாளர் தற்போது சென்னை ஐகோர்ட்டில் சரணடைந்துள்ளார். அவருக்கு இவ்வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மே மாதம் ஐகோர்ட் விடுமுறை காரணமாக புதுவை காவல் நிலையத்தில் ஆஜராகி காசாளர் முருகவேல் கையெழுத்திடுவது தொடர்பான ஐகோர்ட் உத்தரவு நகல் அவரிடம் வழங்கப்படவில்லை. ஜூன் தொடங்கியதும் இதற்கான உத்தரவு அவரிடம் வழங்கப்பட்டு காசாளர் புதுவையில் ஆஜராவார் என்று தெரிகிறது. அப்போது சென்டாக் கல்வி நிதி மோசடி தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையிலான தனிப்படையினர் குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்களை தயார்படுத்தி வருகின்றனர். புதுவை ரெயின்போ நகரில் குடிநீர் விற்பனை நிலையத்தில் கதவை உடைத்து பணத்தை திருடி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். இப்பகுதியில் காய போடப்படும் புது துணிகளை இரவில் திருடப்படுவதால் இல்லத்தரசிகள் பீதி அடைந்துள்ளனர். புதுவை ரெயின்போ நகர் 8வது குறுக்கு தெருவில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்பனை நிலையம் அமைந்துள்ளது. இங்கு இப்பகுதியை சேர்ந்தவர்கள் காலையும் மாலையும் குடிநீர் வாங்கி செல்கின்றனர். வெள்ளிக்கிழமை இரவில் வழக்கம் போல் விற்பனை நிலையத்தை மூடிவிட்டு சென்ற ஊழியர் சனிக்கிழமை காலை வந்தபோது கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 2,500 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இது குறித்து புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரெயின்போ நகரில் இரவில் காயப்போடும் புது துணிகள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதால் இப்பகுதியை சேர்ந்த இல்லத்தரசிகள் கடும் பீதி அடைந்துள்ளனர். கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 4ஆம் தேதி அரசு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. புதுவையில் கடந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறப்பு தேதி ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு மே 4ஆம் தேதி அக்னி தொடங்கியது. மே 28ஆம் தேதியுடன் அக்னி முடிவடைந்தது. அதன் பிறகும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இருந்தும் தமிழகத்தில் அறிவித்தபடி வரும் 2ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோடை வெயில் தாக்கம் நீடிப்பதால் மாணவர்கள் நலன் கருதி புதுவையில் பள்ளி திறப்பு தள்ளி வைக்க வேண்டுமென பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தன. இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் தியாகராஜன் நேற்று காலை ஆலோசனை நடத்தினார். அப்போது வெயில் உக்கிரத்தை கருத்தில் கொண்டு ஜூன் 2க்கு பதிலாக 4ஆம் தேதி அரசு பள்ளிகள் திறக்க முடிவெடுக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி சந்தித்து அமைச்சர் தியாகராஜன் ஆலோசனை நடத்தினார். 4ஆம் தேதி திறக்க முதல்வரும் ஒப்புதல் அளித்துள்ளார். இது குறித்து கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜனிடம் கேட்டபோது புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்றார்.
இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச சீருடை வண்ணம் மாற்றப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என 3 வகையான வண்ணத்தில் தனியார் பள்ளிக்கு நிகராக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் ரூபாய் 6 கோடி மதிப்பில் சீருடை தயாரிக்கும் பணி AFD பஞ்சாலையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளிக்கு தேவையான சீருடைகள் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி துவங்கியவுடன் இவர்களுக்கு சீருடை வழங்கப்பட உள்ளது. மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. சமச்சீர் முதல் பருவ புத்தகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழகத்திலிருந்து பெறப்படும் சமச்சீர் பருவ பாட புத்தகங்கள் பள்ளி திறக்கும் போதே வழங்கப்பட கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுவை உப்பளம் தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகள் பெற்றதையொட்டி வாக்காளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஓமலிங்கம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் மாநில செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகரின் ஜெயலலிதா பேரவை செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் உப்பளம் தொகுதியில் மற்ற கட்சிகளை விட அதிமுக அதிக வாக்குகள் பெற்றதையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சனிக்கிழமையன்று வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று இனிப்பு வழங்கினார். அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற கவிதை பயிலரங்கில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுவை வெங்கட்டா நகரில் உள்ள தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் கவிதை பயிலரங்கம் சனிக்கிழமை நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க துணைத் தலைவர்கள் பாரதி, வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன், கல்லாடன் ஆகியோர் மரபு கவிதை என்ற தலைப்பிலும், பழனி, கோவிந்தராசு ஆகியோர் புது கவிதை என்ற தலைப்பிலும், ராசன், ஞானசேகரன் ஆகியோர் துளிப்பா என்ற தலைப்பிலும் நெறியாள்கை மேற்கொண்டனர். பேராசிரியர் குழந்தை வேலனார் நிறைவுரையாற்றி மே தின சிறப்புரையாற்றினார். இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வணிகர் கூட்டமைப்பிற்கு நியமன MLA பதவி. சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுவை அரசுக்கு கோரிக்கை தீர்மானம். புகையிலை ஒழிப்பு தின பேரணி. பிள்ளையார்குப்பம் பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம். ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு
ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டுட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தோல்வியா நேரடியாக +2-வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடத்தப்பட்ட இலவச கண் சிகிச்சை முகாமில் போக்குவரத்து போலீசார் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை ஜோதி கண் மருத்துவமனை சார்பில் போக்குவரத்து காவலர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது.
இதனை சீனியர் ஓம்பீர் சிங் துவக்கி வைக்க SP குணசேகரன் முன்னிலை வகித்தார். இதில் மருத்துவர் வனஜா தலைமையிலான மருத்துவ குழுவினர் கண் பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் போக்குவரத்து துறை காவலர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை அருகே உள்ள பாகூரில் இந்தியன் ஓவர்சீஸ் கிளையை அமைச்சர் தியாகராஜன் திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பாண்டிச்சேரி மண்டலமானது புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 85 கிளைகளுடன் பொதுமக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. தற்போது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பாகூர் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இக்கிளையானது பாண்டிச்சேரி மண்டலத்தின் 86வது கிளையாகும். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பாகூர் கிளையை கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் திறந்து வைத்து புதிய கணக்குகளை தொடங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி மண்டல முதன்மை மண்டல மேலாளர் கணேஷ் முன்னிலை வகித்து வங்கியின் வைப்பு மற்றும் பற்பல கடன் திட்டங்கள் பற்றி விரிவாக பேசினார். இவ்விழாவில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முதன்மை மேலாளர்கள், முதுநிலை மேலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்க உதவி பொதுச் செயலர் பிரேம்ராஜ், ஊழியர் சங்க உதவி பொதுச் செயலர் விநாயகம் மற்றும் பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் நியமன MLAக்களை நியமனம் செய்யும் போது வர்த்தக பிரதிநிதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என வர்த்தக கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை வணிகர் கூட்டமைப்பின் கூட்டம் தலைவர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் பாலு, பொருளாளர் தங்கமணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என வர்த்தகத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுவை அரசு பெற்றுள்ள கடன் தொகை 5441 கோடி ரூபாயினை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், முதல்வர் அறிவித்தது போன்று வணிகர் நல வாரியத்தை துவக்க வேண்டும், சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் ஒழுங்குமுறை சட்டத்தை சட்டசபை கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும், மருந்து உற்பத்தி, அரசு கமிட்டிகளில் வணிகர் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இடம்பெறுதல், புதுவையில் நியமன MLAக்களை நியமனம் செய்யும் போது வர்த்தக பிரதிநிதி ஒருவரை நியமித்தல் போன்றவை வலியுறுத்தப்பட்டன. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுவையில் நடைபெற்ற பேரணியில் மருத்துவ மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி பல் மருத்துவமனை மற்றும் இந்திய பல் மருத்துவக் கழகம் புதுச்சேரி கிளை இணைந்து உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்கள், பல் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். பேரணி அண்ணா சிலையில் தொடங்கி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி ஆகிய முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை சென்றடைந்தனர். பேரணியில் புகையிலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மாணவர்கள் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டையை கையில் ஏந்தி சென்றனர் மற்றும் புகையிலைக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பினர். விழிப்புணர்வு பேரணியின் இறுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபகுமாரை பேரணியின் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் சரவணகுமார் மற்றும் டாக்டர் அருண் பிரசாத் ராவ் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இம்மனுவில் புகையிலைக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்கும்படி கேட்டுக்கொண்டனர். புகையிலை ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் ஏற்படும் நோய் சம்பந்தப்பட்ட இறப்புகளில் வாய் புற்றுநோய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் புகை மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகும் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இனி வரும் ஆண்டுகளில் புகையிலை சம்பந்தமான நோய்கள் அதிகரிக்கும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதை கட்டுப்படுத்தி மக்கள் இப்பழக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இத்தின பேரணியின் நோக்கமாகும். புதுவை அரியாங்குப்பம் காக்காயின் தோப்பு முத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் அருகே உள்ள காக்கையின் தோப்பில் அமைந்திருக்கும் முத்து மாரியம்மன் கோவிலின் 70ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று காலையில் திருத்தேரோட்டம், மாலையில் செடல் உற்சவம் போன்றவை நடைபெற்றன. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அலகு குத்தி கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர்.
Sri Vivekananda Tutorial and Coaching Center, School for Private, fully air conditioned. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 10ஆம் வகுப்பு சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 11ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 12ஆம் வகுப்பு சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்த டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த டயானா மேரி என்ற மாணவி 1069 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்த டுட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரோன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தோல்வியா? இனி கவலை வேண்டாம். ஜூன் மற்றும் அக்டோபர் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. டிஇடி தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. டிஇடியில் சாதனை. டிஇடி தேர்வில் எங்களது விசிசி பயிற்சி வகுப்பில் படித்த 98 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். Separate classes for Tamil and English medium. Separate classes for boys and girls. புதுவையில் இதுவரை 10 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருது பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர். Contact VCC Nagarajan, Sri Vivekananda Tutorial and Coaching Center, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. How many more today? இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி.
துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில் புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. ஏம்பலம் தொகுதி அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை அமைச்சர் தியாகராஜன் பாராட்டினார். ஏம்பலம் தொகுதியில் கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி, பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, சேலியமேடு கவிஞர் வாணிதாசனார் உயர்நிலைப் பள்ளி, ஏம்பலம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி, கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி, கிருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளி, கிருமாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகள் இயங்கி வருகிறது. இந்த பள்ளிகளில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை அமைச்சர் ராஜவேலு பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுவையில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநில பாடி பில்டிங் மற்றும் ஃபிட்னஸ் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் ஸ்டீல் என்ற போட்டி கம்பன் கலையரங்கில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. இதில் பளு தூக்குதல் மற்றும் உடல் அழகு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனை தமிழக செயலாளர் அரசு துவக்கி வைக்க இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற விழாவில் மிஸ்டர் இந்தியா விருது பெற்ற பாலமுருகன், செந்தில்குமார், கோதண்டராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். இதில் முதல் பரிசாக 50,000, 2ஆம் பரிசாக 30,000, 3ஆம் பரிசாக 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது.
வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சென்டாக் நிதி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த காசாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரண். விசாரணை நடத்த விஜிலன்ஸ் போலீஸ் தீவிரம். விற்பனை மையத்தில் திருட்டு. இரவில் காயப்படும் புது துணிகள் தொடர்ந்து திருட்டு போவதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. அரசு பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்க உத்தரவு. 6 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் சீருடைகள் முதல் வாரத்திலேயே விநியோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.